அவர் வந்து சில இந்த தற்கூரிங்க வந்து அமெரிக்கா கைக்கூலி சதி வேலை பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. சூரியனை பார்த்து நாய் குலைச்சி எந்த ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் இப்போ வந்து ஒரு சூரியனாக போயிட்டுருக்குறீங்க. உங்களுடைய இந்த தடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. எவ்வளோ பேர் ரோட்டில் சுற்றிக்கினே என்னென்னவோ பண்ணின்னுக்குறாங்க அந்த வயசு பசங்கள்லாம். ஆனால் அவன் பொறுப்பெடுத்து அவன் வீட்டு சூழ்நிலைக்கும் மேலே வந்து அவன் பொறுப்பெடுத்து செய்கிறான். அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பிள்ளை. அது கூட செய்யாத எவ்வளவோ பேர் பணக்காரங்க இருக்காங்க. அதனால் அவரை அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு இன்னும் மோட்டிவேட் கொடுக்கணும், இன்னும் நிறையா செய்யணும். அவர் சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், அதுதான் நமக்கு ஆசை. அவரோட டேலண்ட்டை வச்சு சொல்கிறேன். வணக்கம். அதாவது கேபிவி பாலா அவர் வந்து நிறைய பேருக்கு நிறைய உதவி வந்து செஞ்சார். கண்டிப்பாக செய்கிறாப்புல. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தப்பாக ஒரு விஷயங்கள் வந்து போர்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, எது உண்மை எது போய் உங்களுடைய தப்பாக பேசுகிறவங்களெல்லாம் ஒதுக்கிடுங்க. அந்த பையன் நல்லது தான் பண்ணுறான். வீடு தேடி போய் நல்லது பண்ணிகிட்டு இருக்கான். அந்த வயசுக்கு அவன் பண்ணுறான்னா அது பெரிய விஷயம். எவ்வளோ பேர் ரோட்டில் சுற்றிக்கினே என்னென்னவோ பண்ணின்னுக்குறாங்க அந்த வயசு பசங்கள்லாம். ஆனால் அவன் பொறுப்பெடுத்து அவன் வீட்டு சூழ்நிலைக்கும் மேலே வந்து அவன் பொறுப்பெடுத்து செய்கிறான். அவன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பிள்ளை. நீங்களே பார்க்கலாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அவனை மாதிரி வேறு யாருனா இருக்காங்களா? இல்லை. இப்போ அவன் செய்கிறதுனால அவன் கொஞ்சம் பாப்புலர் ஆகுறான். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அவன் பேரில் வதந்தி வருது. அதெல்லாம் யாரும் எடுத்துக்கக்கூடாது. நல்ல பையன், அவன் நல்லா செய்கிறான். அவன் மேலும் மேலும் செய்யணும். நம்மள்கிட்ட இருந்தால் இன்னும் கொடுத்து அவர் மூலயமா இன்னும் நல்லது செய்யலான்னு தான் நினைப்போம் நாங்களும். நீங்கள் அவரோட வீடியோலாம் பார்த்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செய்கிறாரே, நம்மளும் வந்து அவர் கூட கொஞ்சம் கலந்துக்கலான்ற ஒரு எண்ணம் தான் வருது. நம்மளும் அவர் கூட சேர்ந்து பண்ணலாம், அவர் நம்பர் கிடைக்குமே நானும் எதிர்பார்த்தேன். பாலாவை பற்றி வந்து சின்ன வயசுலேயே வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில் நல்ல எண்ணங்களால் முன்னுக்கு வர முடியும் ஒரு சில மனிதர்கள் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஃபோர் பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி மனுஷங்களாம் இருந்தாங்க. இந்த காலத்துலேயும் அந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்கிறாங்க. லாரன்ஸ் மாதிரி, பாலா மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். உதாரணத்துக்கு நல்லது செஞ்சால் அதை நம்ம எப்படின்னா கெடுதல் செஞ்சால் அதுக்கு வழி விடுறதும், நல்லது செஞ்சால் அதுக்கு பெரிய தடை கொடுக்கறதும் இன்றைக்கி நிற்கிற காலத்தில் சகஜம். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையும் இழக்காதீங்க பாலா. நீங்கள் செய்கிறது செஞ்சுட்டே போங்க. சூரியனை பார்த்து நாய் குலைச்சி எந்த ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் இப்போ வந்து ஒரு சூரியனாக போயிட்டுருக்குறீங்க. உங்களுடைய இந்த தடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. எல்லாத்தையும் என்னமோ சொல்கிற மாதிரி எந்த கல் அதிகமாக வாங்குதோ அதுதான் வந்து கடவுள் சிலையாக மாறுன்னு சொல்லுவாங்க. அடி வாங்குற உதிர்ந்த அந்த அடியை தாங்காத கல் படிக்கு வந்துடுது. அடி வந்து செதுக்கின கல், அடி வாங்கின கல் கடவுளாக மாறுது. அது மாதிரி நீங்களும் ஒரு நல்ல மனிதர். இதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க, போயிட்டே இருங்க. பொதுவாகவே வந்து என்னோடய கருத்து என்னென்னா, யார் நல்லது பண்ணாலுமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு குறை சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம சின்னதாக ஒரு வீடு வாங்கிட்டாலே நம்ம சொந்தக்காரனே நம்மளை குறை சொல்ல மாட்டானா? அந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலேருந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் பணம் சம்பாரிச்சாரோ இல்லையோ, நம்ம தம்பி பாலா வந்து பேரையும் புகழையும் சம்பாரிச்சிட்டார் இல்லையா? அது சில பேருக்கு பிடிக்காது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவர் வந்து சில இந்த தற்கூரிங்க வந்து அமெரிக்கா கைக்கூலி சதி வேலை பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க. அவனுங்க எல்லோரும் யாருன்னு கேட்டால் மூத்த பத்திரிகையாளர் இருந்தார், பெருமையாக மாறு தட்டிட்டு சொல்கிறானுங்க. 30 வருஷமாக இருந்தேன்னு ஒருத்தன் வந்து அவனுமே பாவம் எவனாவது சொல்லி அந்த 10,000 20,000 ரூபாய்க்கு சொல்லி அவனே பேசிகிட்டு இருக்கான். அவன் பழப்பை ஓட்டிகிட்டு இருக்கான். யாரை சொல்கிறேன்? அந்த நம்ம பத்திரிகையாளர் 30 வருஷமாக இருக்கார்ல பத்திரிகையாளர் அவர். மற்றபடி வேறு என்ன சொல்லணும்? பாலா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாலாவுக்கு 99% மக்கள் வந்து கண்டிப்பாக பாலாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. இவனுங்க மாதிரி வைத்த பெருக்கிறதுக்கு எதனாவது வேலையை சில பேர் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க பாலா தம்பிக்கு எதிராக. இப்போ அவர் செய்கிறத வந்து யாரும் தப்பு சொல்லவே வாய்ப்பு இல்லை. அவர் இந்த சின்ன வயசில் இவ்வளோ செய்கிறது வந்து பெரிய விஷயந்தான். இதை நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று சொல்லணும்.
செய்கிறவங்கள செய்ய விடணும். அவங்க ஒரு எது அவரோட ஓன் சோர்ஸில் தான் செய்கிறாரு, அவரோட ஓன் சோர்ஸில் தான் செய்கிறாருன்னு நல்லா தெரியுது. இதை வந்து மற்றவங்க யாரும் நெகட்டிவாக பேசாமல் அவருக்கு அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பெரிய ஆளாக வரணும் சினிமாவில். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லிட்டு தான் பாருங்க. அவங்களால முடிஞ்சது என்னவோ அவங்க பண்ணுறாங்க. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் விலகிக்கோங்க. எதுக்கு தப்பாக மற்றவங்கள பற்றி பேசணும்? அவர் கஷ்டப்படுறாரு, இப்போ படம் எடுத்தார், நல்லா போயிட்டுருக்கு. அதே விமர்சனம் பற்றி நிறைய இடத்துல வெளியே விட மாட்டுறாங்க. ராகவலால் சார் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. விமர்சனங்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்சது பண்ணுங்க, இல்லைன்னா வேலைக்கு போங்க. அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து எல்லாத்துக்கும் வராதுங்கிற மாதிரி ஒய்ஃப் சொன்ன மாதிரி வராது. அந்த பாலாவுக்கு வந்து நல்லா இருக்குது, நல்லா நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காலும் நிறையா அவருடையது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எவ்வளோதான் வந்தாலும் செய்கிறதுக்கு அந்த மனம் வரணும்ல. இவருக்கு நல்லா இருக்குது. அதில் அவருடைய வளர்ச்சி பிடிக்காதவங்க அந்த மாதிரி வந்து கட்டாயம். ஏன்னா இப்போ சமூக வலைதளம் வந்து ஒருத்தர் பிடிக்காதவங்க வந்தாங்கன்னா அவங்கள என்ன மாதிரினாலும் நம்ம போர்ட்ரேட் பண்ணலாம். அவர் பாலாவை அந்த மாதிரி தான் பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய இது. இல்லை அவர் இன்னும் நிறையா நல்லா பண்ணணும். இதெல்லாம் வந்து அவர் பெருசாக எடுத்துக்கிற கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் அவர் வந்து நிறைய அவரோட காசுலேருந்து பண்ணல. கொடுத்த ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 20,000 ரூபாய்க்கு வெளியிலேருந்து ஒர்த்து இல்லாத ஆம்புலன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஒருத்தவங்க ஃபண்டு கொடுத்துருப்பாங்க, அது மூலியமாக கூட அவர் பண்ணலாம்ல. ஃபண்டு கொடுத்தது மூலியமாக கூட அவர் பண்ணலாம்ல. என் மூலியமாக இந்த இதை செய்யுங்க, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, அந்த மாதிரி கூட அவர் செஞ்சுருக்கலாம்ல. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹாஸ்பிட்டல் கட்டினாலும் ஒரு நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க. எது பண்ணாலும் நல்லதுக்கு தானே பண்ணுறாங்க. மக்களோட நல்லதுக்கு தானே. அது கெட்ட செயலுக்கு எதுவும் பண்ணலை. இல்லை, அதனால் உங்களோட ஆதரவு பாலாவுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறாப்புல, என் பேர் மீனாப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறாப்புல, ஆம்புலன்ஸ் வாங்கி கட்டுறாப்புல கொடுக்குறாப்புல, இல்லாத பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு கொடுக்குறாப்புல. ஒரு பையன் பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிற பையன் ஆசைப்பட்டு பைக்கு பார்க்க ஏங்குது. அது அந்த பையனுக்கு போய் பைக்கு வாங்கி தர்றாப்புல. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் பணம் வச்சுருக்கவங்க கூட இப்போ வெளியே வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுமாரி கஷ்டத்துலேருந்து வந்து கஷ்டப்படுற பிள்ளைங்க தான் மற்றவங்க கஷ்டத்தை அறிஞ்சு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். நான் அவனை ரொம்ப பாராட்டுறேன். என்கிட்ட பணம் வந்தால் நான் அவன் கையில் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். நான் கடவுளை என்கிட்ட கொடுத்தா நான் கண்டிப்பாக செய்வேன். நான் பாலாவுக்கு கண்டிப்பாக செய்வேன். நாட்டில் எவ்வளவோ தவறுகள் பெரிய பெரிய அதிகாரிங்க, பெரிய பெரிய மனிதர்கள் செய்கிறாங்க. அவங்க வந்து நல்லது பண்ணுறது, கெடுதல் பண்ணுறதும் தெரியாது, நல்லது பண்ணுறது பண்ணாமல் இருந்தாலும் பண்ண மாதிரி மேக்கப் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு தவறான விஷயம். அதெல்லாம் வந்து நீங்கள் அவர் என்னென்ன அளவுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமோ போடுவாங்க. அவருக்கு அதெல்லாம் அதுக்கு அசந்த ஆள் பாலா கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், அவர் ஒரு காலத்தில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லை, நான் என்ன கேட்குறேன், அலிகேஷன் வந்து எல்லார் மேலேயும் தான் குற்றச்சாட்டுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் பத்திரிக்கையாளர் ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு இல்லையா? யூடியூபர் பேசுகிறது வேறு கதை, ஒரு வியூஸ்க்காக பேசுவாங்க. பத்திரிக்கையாளர் வந்து அவர் சொல்கிறாரு, அதில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. அவர் என்னையே வந்து குறை சொல்லியிருக்காரு அதில். ஏன்னா ரீசெண்டாக நாங்கள் வந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு நான் தான் அந்த ஸ்பெஷல் ஷோ எடுத்து நடத்துகிறது நான், புரியுதுங்களா? அது என்ன சொல்கிறாரு, நான் வந்து அமெரிக்கா கைக்கூலியான். அவர் ஒரு வீடியோ பேசியிருக்கார் ஒரு யூடியூப் சேனலில், நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. இந்த மாதிரி பாலா பின்னாடி சில அமெரிக்க கைக்கூலிகள் இருக்குது, அவங்க தான் பாலாவுக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுத்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஷோ போடுறாங்க. அவரும் ஒரு மீடியாவிலேருந்து தான் வந்திருக்காரு, கரெக்டுங்களா? இப்போ ஒரு மீடியா அட்டென்ஷன் சீக் பண்ணணும், ஒரு விஷயம் பண்ணணும், அதை பார்த்து 4 பேர் பண்ணணும்னா அதே மீடியாவில் உட்காந்துருக்க அவர் ஒரு கவர்ச்சி போட்டால் தான் இந்த பேப்பர் போவோன்னு அவர் போட்டிருக்க மாட்டாரா? 30 வருஷமாக பல நியூஸ் சேனலில் பல பேப்பர் மீடியமில் ஒர்க் பண்ணியிருக்கார் அவரே. அப்படி இருக்கும்போது அவர் அந்த வேலையை பண்ணியே இருக்க மாட்டாரா? என்னங்க இது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு உள்ளே வரும்போது கண்டிப்பாக அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணி தானே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாவில் உள்ள பாப்புலர் ஜேர்னலிஸ்ட், அதான் அந்த தற்கூரிங்க வந்து சில பேர் என்ன பண்ணுறானுங்கன்னா, அவங்களுக்கு எதுவும் கட்டிங் வரல, இவனை பற்றி எதையாவது பேசி நம்ம கட்டிங்கை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு தான் பேசுகிறாங்க. சரி, அது பழைய ஆம்புலன்ஸ் எஃப்சி பண்ணாமல் இருக்காங்களா, அது கூட யாரும் செய்யாமல் இருக்காங்க. அது அவர் செய்கிறதே பெரிய விஷயந்தான். அதனால் அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறது தவறு. அது கூட செய்யாத எவ்வளவோ பேர் பணக்காரங்க இருக்காங்க. அதனால் அவரை அப்ரிஷியேட் பண்ணி அவருக்கு இன்னும் மோட்டிவேட் கொடுக்கணும், இன்னும் நிறையா செய்யணும். அவர் சினிமாவில் பெரிய ஆளாக வரணும், அதுதான் நமக்கு ஆசை. அவரோட டேலண்ட்டை வச்சு சொல்கிறேன் நான். நிறைய பேர் இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய பேர் பேசுகிறவங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் வேலைக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன கான்செப்ட் நல்லது பண்ணுறாரு அவ்வளோதான், அது மட்டும் தான் யோசிக்கணும். உனக்கு பிடிக்கலன்னா நீ கம்முன்னு போயிட்டே இருக்கணும், தேவையில்லாமலாம் பேசக்கூடாது, அவ்வளோதான். நம்ம வந்து அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ்லாம் இருக்கிறது அதெல்லாம் வந்து எஃப்சிலாம் இல்லை, அப்படி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எஃப்சி இல்லைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எப்படி சொன்னா உன்னால் பண்ண முடியல, நீ உன் ஊருக்கு நீ பண்ணாமல் போ. அவரால் முடிஞ்சது. அவர்கிட்ட எவ்வளோ 50,000 1 லட்சமோ இருக்கிறது, அவர் காசு கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட ஒரு 10,000 கொடுத்து சாப்பாடு கூட போட முடியல, நீ எதுக்கு பேசுகிற? நீ பேசவே கூடாது. நீலாம்
அவரை பற்றி அவரெல்லாம் மாட்டவே மாட்டுறாரு. இங்கெல்லாம் வந்தால் சென்னையில் பேச சொல்லுங்க வந்து இங்கே எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, டிஎம்கேலாம் அவ்வளோ பேசுகிறாங்க, மதுபானையில் 1000 கோடி ஊழல் பண்ணுறாங்க, அதெல்லாம் பேச மாட்டாங்க. இவர் நல்லது தப்பு பண்ணி பேசுகிறாங்க, என்ன பேச சொல்லுங்கள். இல்லை அப்படி எப்படி கொடுக்க முடியும்? அதை அவருக்கு பணம் தான் கொடுக்க முடியும். பணம் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தான் முடியும். உடனே எல்லாமே பண்ண முடியாதுல்ல. அது இவங்க அப்படி சொல்கிறது தான். கண்டிப்பாக. ஆனால் உங்களுடைய சப்போர்ட் பாலாக்கு சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை இது மற்றதில் இதெல்லாம் எதையும் கண்டுக்கிறவே கூடாது. அவருடைய நல்ல மனசுக்கு மக்களுக்கு இன்னும் முடிஞ்ச அளவுக்கு அவரால் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாலா தம்பி மேலே இவ்வளோ பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் ஏற்படுதுன்னு என்ன கேட்குறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. புரியுதுங்களா? அது வந்து என்னையும் பாதிக்காதா? ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோன்னு நினைக்கிறதுக்கு சப்போர்ட் நம்ம பண்ணுறோம். அப்போ அவரை பாதிக்குமா பாதிக்காதா? அப்புறம் நாளைக்கு எப்படி நான் ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணுவேன்? ஸோ ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருக்கும்போது மக்களுக்கு நீங்கள் நல்ல விஷயத்தை தான் எடுத்து கொடுக்கணும். இது மாதிரி தான் ஒரு சில தற்கூரிங்க வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இலும்புநாட்டின்னு சொல்லி ஒரு பேய் கதையை உருட்டிகிட்டு இருந்தானுங்க. இப்போ அங்கெல்லாம் சுற்றி இங்கே வந்து அமெரிக்கா கைக்கூலி சதி வேலைன்றான். சரி, ஏதாவது ஒன்று பண்ணால் உனக்கு என்னையா பிரச்சனை? இப்போ அவரோட படங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறான்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. அண்ட் அதே நேரத்தில் வந்து இவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு, அதையும் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்குது. அதுலேயும் நிறைய இது இருக்குது. என்ஜிஓவில் அனாதாசம் இந்த மாதிரி இடத்துல தான் பணம் வருதுலாம் சொல்கிறாங்க. உங்களுடைய சார், அவருக்கு எங்கேருந்து பணம் வருதுலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர் ஹாஸ்பிட்டல் கட்டுறாரா, கிளினிக் கட்டுறாருங்களா ஒரு விஷயம் இல்லை. அவரால் ஒரு 10 பேஷண்ட்டு பழகிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் சொந்த இடத்துல கட்டுறாரா, அவர் அமுதவன் அண்ணன் கொடுத்தாரு அதில் தான் கட்டுறாருலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவரால் ஒரு 10 பேஷண்ட்டு போயிச்சா கூட அது நல்ல விஷயம் தானே. அவர் என்ன அதை கட்டிட்டு கோடி கோடியாக சம்பாதிக்க போகிறாரா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயந்தான் அது. நல்ல இந்த ஆம்புலன்ஸ் விஷயம், ஹாஸ்பிட்டல் விஷயம்லாம் அவரை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் நல்லது. பாலாண்ணனுக்கு ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? பாலா வந்து எனக்கு தம்பியாக தான் இருக்கணும். தம்பி நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக.